தமிழ் பாரம்பரியத்துல நம்ம முக்கியத்துவமா கருதப்படுற 3 அமாவாசைகள்ல ஒரு அமாவாசையான ஆடி அமாவாசை வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு நியூ மூன் எனர்ஜி கைடன்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆடி அமாவாசை ரொம்ப அஸ்பீஷியஸான டே, ரொம்ப பவர்ஃபுல்லான டே. அப்படி நம்மளுக்கு வரப்போற நியூ மூன் என்ன கைடன்ஸ் சொல்ல போறாங்க அப்படின்றத மூன் ஒராக்கிள் கார்ட்ஸ் மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு, லைக் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகேங்களா? ஸோ இந்த நியூ மூன் நம்மளோட லைஃப்ல என்ன ஒரு எனர்ஜிஸை கைடன்ஸா கொடுக்க போறாங்க அப்படின்றத பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஸோ 2 பைல் இருக்கு. 2 பைல் கிறிஸ்டல்ஸ் கூட நான் வைக்கிறேன். தட் இஸ் பைல் நம்பர் 1 வந்து இங்க இருக்கு கிளியர் ஸ்குவாட்ஸ், அண்ட் பைல் நம்பர் 2 இஸ் லபிஸ் லசூலி அப்படின்ற ஒரு கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ லபிஸ் லசூலி அண்ட் கிளியர் ஸ்குவாட்ஸ் அண்ட் லபிஸ் லசூலி இல்லைங்களா? ஸோ உங்களுடைய பைல்ஸை நிதானமா சூஸ் பண்ணுங்க. நான் கார்ட்ஸ் எடுக்கிற வரையும் லுக் அட் யோர் பைல்ஸ். எந்த கிறிஸ்டல் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ you can choose it up. So pile number 1 கான shuffle. So new moon energy, calling upon new moon energy. Okay, I have got 1 card, chakras balance. Pile number 1, chakrasல concentrate பண்ணுங்க. உங்க சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகே, எனி ஒன் மோர் கைடன்ஸ். பியூட்டிஃபுல் பைல் நம்பர் 1 அப்படியே கொத்தா பாருங்க. நியூ மூன்னே வந்து விழுந்திருக்காங்க. நியூ மூன்னா என்ன? அமாவாசைனா இருட்டுக்கு உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன்ல நீங்க பண்ண போறதெல்லாம் என்னன்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பாரத்தை, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை ஐ ரிலீஸ் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொருத்தவங்க உங்க மைண்டையும் உங்க சோலையும் கண்ட்ரோல் பண்றத, லைக் ஸ்பெல் ஒர்க்ஸ் மூலமாக இருக்கலாம், பிளாக் மேஜிக் மூலமாக இருக்கலாம், இல்ல அவங்களோட எனர்ஜிஸ் நெகட்டிவ் நசர் எனர்ஜிஸ் மூலமாகவே இருக்கலாம். ஐ ரிலீஸ் ஆல் த நெகட்டிவிட்டி விச் எவர் இஸ் நாட் மைண்ட். அதை வந்து ஜஸ்ட் ஐ ரிலீஸ் ஆல் தி நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜிஸை கிளைம் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நியூ மூன் உங்களுக்கு என்ன தெரியுமா கொடுக்க போறாங்க? ஒரு டிவைனை டியூன் பண்ண சொல்றாங்க, சேஞ்சஸ்க்கு ரெடியாக சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ரிலீஸ், ready to tune the divine and open for changes. So pile number 2 க்கு போயிரலாமா? Pile number 1 got a very beautiful guidance. Pile number 2, I have received a full moon card. Full moon in Virgoங்க. நீங்க விர்கோ ராசி, விர்கோல இருக்க நட்சத்திரம், விர்கோல இருக்கிற லைக் லக்னமா கூட இருக்கலாம். Take an inspired action. Oh wow. Again I got to இது வந்து என்ன யூடியூப்ல ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். மேம் வந்து ஃபுல் மூன் கைடன்ஸ், நியூ மூன் கைடன்ஸ் எடுக்கும் போது இது வந்து இந்த டெக் இஸ் மோர் க்ளோஸ் டு மை ஹார்ட். இது நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, நியூ மூன் லியோ ஆல்சோ ஷைன், ரிலாக்ஸ். வாட் அ பியூட்டிஃபுல். ஓகேங்களா? இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எப்படி எடுக்கிறீங்கன்னா, ரிலாக்ஸ்டா இல்லாம ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ்டா எடுக்கிறீங்க. ரிலாக்ஸ்டா எடுங்க. பட் ஷைன் பிரைட், லெட் தம் பர்ன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து பர்ன் ஆகக்கூடியவங்க பர்ன் ஆகட்டும். அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு நியூ மூன் எனர்ஜியில நம்மளுக்கு தெரியும். பட் ஷைன் பண்ண வேண்டியது உங்களுடைய முக்கியமான கைடன்ஸ். அமாவாசை வேணா இருட்டா இருக்கலாம். 333 பாக்குறேன். அமாவாசை வேணா இருட்டா இருக்கலாம். உங்க வாழ்க்கை இருண்டு இருக்க கூடாது. That is why the full moon is in your life. Claim the energy. Pile number 1 and 2.